அவள் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்தது, அவ்வளவு கோபம் இருந்தது, அவ்வளவு வைராக்கியமாக அவளோடு நான் பேசாதிருந்தேன். இது கடவுள் உன்னை பார்க்கின்ற விதம். நீ தவறி இழைத்ததையெல்லாம் கடவுள் எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் மன்னிப்பு என்பது மனிதனுக்கு மாண்பளிக்கின்ற ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. தவக்காலத்தினுடைய தவ பயனாகவும் வெளிப்பாடாகவும் அருளாகவும் ஆற்றலாகவும் இருப்பது மன்னிப்பு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இவ்வுலக வருகையை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, ஆதி பெற்றோர் தவறிழைத்த பொழுதே கடவுள் மீட்பை முன்குறித்து வைத்தார். தவறிழைத்த ஆவி பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன், அந்த குழந்தையை எம்மானுவேல் என்று நீங்கள் போற்றுவீர்கள் என்று முன்குறித்து அனுப்பி வைக்கின்றார். அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்த பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. இயேசுனுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பானது பல்வேறு நிலைகளிலே இலையொடியதை காண முடிகின்றது. ஒரு காட்டு வழியாக ஒரு துறவி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வாலிபன் ஒரு மரத்திலே தூக்கு போட்டுக் கொள்வதற்காக கயிறை கட்டி கொண்டிருக்கிறான். அந்த துறவி அவனை அழைத்து அவனோடு பேசுகிறார். அவன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட விரக்திகளை எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது அந்த துறவி சொல்லுகிறார், நான் உன்னை பற்றிய ஒரு வீடியோ காட்டுகிறேன், அது கடவுள் உன்னை பற்றி வைத்திருக்கிற ஒரு வீடியோ, அதை பார்த்த பிறகாவது நீ மனம் திரும்புகிறாயா என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார். சரி என்று ஒரு வீடியோவை போட்டு காட்டுகிறார். அப்பொழுது இவனுடைய வாழ்க்கை வரலாறு பல இடங்களிலே அந்த வீடியோவில் பிளாங்காக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. அவனுடைய திருமுழுக்கு தெரிகிறது, உறுதி பூசல் வாங்கிய விழா தெரிகிறது, புதுநன்மை வாங்கிய விழா தெரிகிறது, அவனுடைய திருமண நாள் திருப்பலி அங்கே தெரிகிறது. அவன் பணி அமர்த்தப்பட்ட நாளிலே எல்லாரும் பாராட்டிய நல்ல செய்திகள் எல்லாம் அந்த வீடியோவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் பல இடங்களிலே அந்த வீடியோ வெறுமனாக இருக்கிறது. எனக்கு பிரியவில்லை, இது ஏன் இந்த இடம் எல்லாம் வெறுமனாக இருக்கிறது, நான் நல்லவனாக இருக்கிற பொழுது மட்டும் இதிலே என்னுடைய படம் தெரிகிறது, என்னுடைய நிகழ்வு தெரிகிறது என்று சொன்னபோது அந்த துறவி சொன்னாராம், இது கடவுள் உன்னை பார்க்கின்ற விதம். நீ தவறு இழைத்ததையெல்லாம் கடவுள் அழித்து விட்டார். அந்த வீடியோவிலே அது இருக்காது, அதை கடவுள் நினைத்து பார்க்கவே இல்லை. உன்னுடைய தவறுகளை மன்னித்து விட்டார் என்பதற்குத்தான் அந்த பிளாங்காக இருக்கிற இடம் ஒரு அடையாளம். ஆகவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ முயற்சி செய் என்று அவனுக்கு
நமக்கு பெறுவதற்கு மட்டுமல்ல, அது தருவதற்கும் இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த தாரகை மந்திரமான அந்த தந்தையே என்று அழைக்க உரிமை பேற்றை பெற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த ஜெபத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை மிக முக்கியமான 2 என்று சொன்னால், ஒன்று நற்கருணை பிரசன்னம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம். 2வது ஒப்புரவு. அந்த ஒப்புரவில்தான் மன்னிப்பு மிக ஆழமாக, மிக அருமையாக, மிக உள் உணர்வோடு செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. மருத்துவமனையிலே 12 வயது சிறுமியை அழைத்து வருகிறார்கள். அவள் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறாள். பிளட் கேன்சர் என்று சொல்லி மருத்துவர்கள் அவரை கணித்து உயர் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அந்த உயர் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அவளுக்கு அந்த பிளட் கேன்சர் இருப்பதான அறிகுறி எதுவுமே இல்லை. இந்த 15 நாட்களிலே என்ன நடந்தது, வேறு ஏதும் மருத்துவரையே போய் பார்த்தீர்களா என்றெல்லாம் கேட்ட பொழுது அந்த சிறுமி சொன்னாலாம், இல்லை, என்னுடைய வகுப்பில் என்னை அசிங்கம் என்று சொல்லி என்னை அவமானப்படுத்திய ஒரு சிறுமி இருந்தாள். அவள் மீது எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்தது, அவ்வளவு கோபம் இருந்தது, அவ்வளவு வைராக்கியமாக அவளோடு நான் பேசாதிருந்தேன். ஆனால் 2 நாளுக்கு முன்பு அவளை நான் பார்த்தேன், அவரோடு நான் பேசினேன். அவர் சொன்ன வார்த்தையால் நான் பாதிக்கப்பட்டதை எடுத்து சொன்னேன். அவளை நான் மன்னித்தேன். வேறு எந்த மருத்துவரையும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னபோது அந்த மருத்துவர் சொன்னாராம், நீ மன்னித்ததுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மருத்துவம். அந்த பிளட் கேன்சருக்காக இருந்த அத்தனை அருங்கியும் நீங்கி இருக்கிறது, நீ முழுவதுமாக நலமாக இருக்கிறாய் என்று சொல்லி அனுப்பினாராம். அந்த மன்னிப்பு ஒரு சாதாரண நிலையாக அந்த சிறுமிக்கு தோன்றினாலும் அது பெரிய உடல் அளவில் பாதிப்பை, உள்ளளவில் ஒரு பெரிய பாதிப்பை, மாற்றத்தை ஏற்படுத்தியதை அந்த சிறுமி உணர்ந்து கொண்டாள். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்பது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு நீக்கமற நிலைத்திருக்கிற ஒரு அன்பினுடைய கொடை. அந்த மன்னிப்பை சிலுவை நமக்கு குறித்து காட்டுகிறது. சிலுவையிலே 2 சட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சட்டம் நேராக இருக்கிறது, அது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவை குறித்து காட்டுகிறது. குறுக்கே இருக்கிற அந்த சட்டம் கடவுளுக்கு, நமக்கும் நமது அயலானுக்கும் இருக்கின்ற உறவை குறித்து காட்டுகிறது. இந்த 2 உறவுகளிலுமே மன்னிப்பு இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பு தான் மனமாற்றத்தின் அடையாளம். சக்கேயே, விரைவாக கீழே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து எல்லாவற்றையும் நான் இழந்து விடுவதாக, முழுவதுமாக நான் கொடுத்து விடுகிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் திருப்பி அவர்களுக்கு அடைத்து விடுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மன்னிப்பு செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை தொட வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. மன்னிப்பு அழுவதற்காக அல்ல, அரவணைப்பதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, இறை நம்பிக்கையை வளர்ப்பதற்காக என்பதைத்தான் மன்னிப்பு என்ற அந்த பாடம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த மன்னிப்பை நமதாக்கி கொள்ள வேண்டுமானால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மிலே செயல்படுகிறார், நம்மை மன்னிக்கின்றார். நாமும் அவரை அன்பு செய்வதின் அடையாளமாக பிறரையும் மன்னித்து வாழ, பிறருக்கும் நம்பிக்கையை தர, பிறருக்கும் ஆற்றலை தர அந்த மன்னிப்பு என்ற தாரகை மந்திரம் நம்மிலே உயிரோட்டமாக இருக்க இந்த தவக்காலத்திலே நாம் வாழ்வோம், மன்னிப்பை வழங்குவோம், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில்
தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா திரும்பி வருவோமா திரும்பி வருவோம் நாம் திரும்பி வருவோம் எல்லாம் உனக்காக